உண்மையிலேயே இந்த தீர்ப்பு வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது பத்தலை. உண்மையிலேயே இவர்களுக்கு அஜ்மல் கசாப்புக்கு எப்படி தூக்கு தண்டனை வழங்கப்பட்டதோ, பயங்கரவாதத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எப்படி தூக்கு தண்டனை வழங்கப்படுகிறதோ, அதுபோன்று இப்படியான காடையர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனைங்கிறதே அவங்களுக்கு இனி முடிஞ்ச லைஃப். ஆனால் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும். ஏன்னா இது ஒரு சம்பவமா, இதே தந்தி டிவி, இதே புதிய தலைமுறை, இதே சத்தியம் தொலைக்காட்சி, இந்த தொலைக்காட்சிகள், அங்க இருக்கிற யூடியூபர்கள் எல்லாருமே இப்படி செய்யலாமா, அரபு நாடுகள் கொடூர தண்டனையை வைத்துக் கொண்டிருக்கிறது, மனித நேயமா இது என்றெல்லாம் மூக்குல கையை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதே குரூப் உட்கார்ந்துக்கிட்டு எப்படியான தீர்ப்பு தெரியுமா என்று சொல்கிறோமா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம், நாம் விரும்புகிற மாதிரி வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இணங்குகிறோம். ஆனா உண்மையான நிலை என்ன தெரியுமா? நீதி என்பது நீதிதான் எத்தனை பேருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணும். அதைத்தான் இன்றைக்கு கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே இதே வேலையை தான் அரபு நாடுகள் இஸ்லாமிக் லா அடிப்படையில், கிரிமினல் லா அடிப்படையில் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சம்பவம் தொடர்பாகத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக தமிழக மக்களுக்கு இது தொடர்பான செய்திகள் விரிவாகவே தெரிந்திருக்கும். ஆனாலும் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பேசுகிற நண்பர்களுக்கும் இந்த செய்திகள் தெரிய வேண்டும் என்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம பகிர்றோம். தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இதனுடைய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த வீடியோ அமையலாம். காரணம் என்னன்னு சொன்னா, கடந்த 2018 இறுதி 19 ஆரம்ப பகுதிகளில் தமிழகத்தினுடைய பொள்ளாச்சி பகுதிகளில் சமூக ஒழுக்கத்தை உண்டாக்கிய சம்பவம் தான் ஒரு 9 காடையர்கள் என்று சொல்றதை விட மனித மிருகங்கள் சேர்ந்து நூற்றுக்கணக்கான சகோதரிகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி அந்த காட்சிகளை வீடியோ ஆடியோ பதிவுகளாக எடுத்து அவற்றை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு தொடர்ந்து அவங்களை மிரட்டி அவர்களை மீண்டும் மீண்டும் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி கொண்டிருந்த ஒரு சம்பவம் திடீரென்று வெளிச்சத்திற்கு வந்து அது தமிழகத்தை மட்டுமல்ல முழு உலகத்தையுமே ஆட்டி படைத்த ஒரு உலுக்கிய சம்பவம் என்று சொல்ல முடியும். அப்படியான ஒரு சம்பவம் தொடர்பான ஒரு தீர்ப்பு கோவை மகிழா நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுதான் தற்போது பேசு பொருளாகவும் மாறி இருக்கிறது. முதல்ல சம்பவத்தினுடைய பின்னணியை சுருக்கமாக நம்ம பார்த்துக்கணும். என்னன்னா, கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய அன்றைக்கு நடைபெற்ற அதிமுக ஆட்சியில் இருந்த ஒரு முக்கியஸ்தருடைய பிள்ளையும் அவரை சார்ந்தவர்களும் தான் இந்த குற்றத்தில் ஈடுபடுகிறார்கள். இவங்க என்ன பண்ணுவானு சொன்னா, ஏழை பிள்ளைகள், கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு பண உதவி செய்வதாக ஆசை காட்டுவார்கள். அழகான பிள்ளைகள், சமூக அந்தஸ்து உள்ள பிள்ளைகளை லவ் பண்ற காதலிப்பதாக ஆசை வார்த்தை காட்டுவார்கள். அதே போன்று அவர்களுக்கு தேவையான பொருட்கள், அவசரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கிறது. பெண்களுடைய காலேஜுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அவங்கள காதல் வலையில் விளை வைக்கிற இந்த மாதிரி காரியங்களை பண்றது. அதையும் மீறி வழிக்கு வராத பிள்ளைகளை எப்படியாவது போன் நம்பரை எடுத்து அவர்களோடு கண்டக்ட் ஆகி அவர்களை இவர்களுடைய இந்த வலைக்குள் விழ வைப்பது. இப்படி ஏதோ ஒரு வகையில் அந்த பிள்ளைகளை வலைக்குள் வீழ வைத்து விட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குது, அந்த அரசியல்வாதியோட சம்பந்தப்பட்ட பண்ணை வீடு, அதற்கு அழைத்து சென்று அவர்களை நிர்வாணப்படுத்தி இந்த 9 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவார்கள். அதை வீடியோ பண்ணி வச்சுக்கிடுவாங்க. பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் போட்டுருவேன், எனவே நீ இந்த மாதிரி காரியத்துக்கு ஈடுபடணும் மீண்டும் மீண்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாலியல் செயல்பாட்டுக்கு அவர்களை ஈர்த்துக் கொள்வார்களாம். அதையும் மீறி யாரெல்லாம் வர முடியாதுன்னு சொல்றாங்களோ அவர்களுடைய வீடியோக்கள் அல்லது ஆடியோக்களை சமூக வலைதளங்கள்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. அவர்களுடைய மானம் வெளிச்சத்திற்கு வந்து விட்டது என்பதால் தற்கொலை செய்து கொள்வார்கள் அல்லது மற்ற முறைகளை எடுப்பா. இப்படி நிறைய அநியாயங்களை இந்த 9 மிருகங்களும் காடையர் கூட்டமும் சேர்ந்து செய்து கொண்டிருந்தது. இந்த செய்தி அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி என்ன பண்றான்னா, தன்னுடைய தகப்பனாரிடத்துல போய் சொல்லிடுறா. சொன்னதினூடாக வெளிச்சத்திற்கு வருகிறது. பிற்பட்ட நாட்களில் இந்த காடையர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற நேரத்தில் சுமார் 275 சகோதரிகளுடைய வீடியோக்களும் ஆடியோக்களும்
நினைக்கிறேன் இந்த சபரி ராஜன் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு காடையனுடைய ஐபோன்ல இருந்து கிடைக்குது. மற்றவர்களுடைய லேப்டாப், ஐபோன் இதெல்லாம் இந்த மாதிரி வீடியோக்கள், ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் கிடைக்கிறது. இந்த வீடியோக்களை உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு காரியம் என்னன்னா, நக்கீரன் கோபாலுடைய தலைமையில இயங்கக்கூடிய நக்கீரன் ஊடகம் தான் முதன்மையாக வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அந்த காலகட்டத்திலேயே நக்கீரனுக்கு பெரும் வரவேற்பை கொடுத்த ஒரு சம்பவமாகவும் இது மாறியது. அவங்க இதை மட்டும் இல்ல, இந்த சுவாமி நித்யானந்தா சம்பந்தப்பட்ட ரஞ்சிதாவுடைய கேஸையும் அவங்க தான் வெளியே கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு சன் டிவி அதை வெளியே கொண்டு வந்தாங்க. அது மாதிரி அந்த செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். அது மாதிரி பல விவகாரங்களை வெளியே கொண்டு வந்தவங்க இவங்க தான். காரணம் என்னன்னா, நக்கீரன் பத்திரிகை மற்ற எல்லா பத்திரிகையும் விட ஒரு டிஃபரண்டாக அவங்களோட போங்க எப்படி இருக்கும்னு கேட்டா, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுவாங்க. அவங்க பொதுவாக சில பத்திரிகைகள் கிரிமினல் ஸ்டோரி எழுதுவாங்க, மற்றதை எல்லாம் செய்வாங்க. இவங்களுடைய தொழிலாகவே இவங்க எதை பண்றாங்கன்னா இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் தான் பண்ணுவாங்க. அதனாலேயே நக்கீரன் கோபாலுடைய வீடியோக்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு 260 வழக்கெல்லாம் அவர் மேல இருக்கிறதாக சொல்லுவாரு. வீரப்பனுடைய செய்திகளை வெளியே கொண்டு வந்ததாக இருக்கலாம். இப்படி பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்தது இந்த நக்கீரன் பத்திரிகை. அவங்க தான் இந்த செய்தியையும் மொத்தத்தில் வெளியே கொண்டு வந்தாங்க. அன்றைய நாட்களிலேயே நக்கீரன் கோபாலுடைய இந்த செய்திகள் ரொம்ப வைரலாக மக்களுக்கு மத்தியில் போனது மட்டுமல்லாம அந்த ஆடியோக்களையும், அவங்க வீடியோவை வெளியிடாம ஆடியோக்களையும் வெளியிட்டு இந்த செய்தியை மக்கள் மயப்படுத்தினார்கள். அதிலே ஏற்பட்ட அழுத்தம், இந்த கொடூரமான மனித மிருகங்கள் கைது செய்யப்பட்டு கோயம்புத்தூர் மகிழா நீதிமன்றத்தில் விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில கடந்த மாதத்தில் அந்த விசாரணையினுடைய இறுதி விவகாரங்கள் நடைபெற்று 2 நாட்களுக்கு முன்பதாக தீர்ப்பும் வெளியாகி இருக்கிறது. உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு தீர்ப்பு. அந்த 9 மனித மிருகங்கள் காடையர்களுக்கும் நீதிமன்றம் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறது. அதிலே முதல் குற்றவாளியாக இருப்பவனுக்கு 5 ஆயுள் தண்டனைகள், இரண்டாவது குற்றவாளிக்கும் 5 ஆயுள் தண்டனைகள், இப்படி 3 ஆயுள் தண்டனை, 2 ஆயுள் தண்டனை என்று மொத்தம் 9 பேருக்குமே ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. இதுல என்ன கவனிக்கணும்னா, இதுல சம்பந்தப்பட்ட 8 சகோதரிகள் அவங்க தான் இந்த கம்ப்ளைனுடைய சாட்சியாளர்களாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இந்தியாவுடைய சிபிஐ தான் இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்தது. சிபிஐயும் ஒரு ரகசியம் பாதுகாத்தார்கள். இந்த 8 பேர் யாருங்கிறத அவங்க எங்கேயுமே வெளிப்படுத்தல. இதுவரைக்கும் தெரியாது உண்மையிலே அந்த 8 சகோதரிகள் யாரு. அவருடைய ரகசியம் பாதுகாக்கப்பட்டு ரகசிய விசாரணைகள் நடத்தப்பட்டு தான் இந்த செய்திகள் எல்லாம் வெளிக்கொணரப்பட்ட நிலையில சிபிஐயுடைய இந்த பங்கு பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. அதே நேரம் அந்த 8 சகோதரிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கடைசி வரை இவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும்ங்கிறதுலையும் உறுதியாக இருந்தார்கள். அதே போன்று சாட்சி பிறழ்வு அங்க நடைபெறவே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு வழக்கு வரும், கேஸ் வரும், ஆரம்பத்தில் ஆமா இவன் குற்றவாளி இப்படி செஞ்சான்னு சொல்லுவாங்க. பிறகு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பயத்தில் அல்லது வேறு காரணங்களால நான் அப்படி சொல்லலையே, கொஞ்சம் மறந்து சொல்லிட்டேன், அது அப்படி சொல்லிட்டேன், இப்படி சொல்லிட்டேன்னு சாட்சி பிறழ்வு ஏற்பட்டுவிடும். அதுவும் இந்த 5-6 ஆண்டுகளாக எங்கேயுமே நடக்கல. உறுதியாக இருந்ததனுடைய விளைவு இந்த ஷைத்தான்கள், இந்த அயோக்கியர்கள், இந்த மனித மிருகங்களுக்கு ஒரு சிறப்பான தீர்ப்பு கிடைத்திருக்கிறது என்று இன்றைக்கு தமிழகமே கொண்டாடி கொண்டு. ஆனால் உண்மையிலேயே இந்த தீர்ப்பு வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது பத்தலை. உண்மையிலேயே இவர்களுக்கு அஜ்மல் கசாப்புக்கு எப்படி தூக்கு தண்டனை வழங்கப்பட்டதோ, பயங்கரவாதத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எப்படி தூக்கு தண்டனை வழங்கப்படுகிறதோ, அதுபோன்று இப்படியான காடையர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்க வேண்டும். சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனைங்கிறதே அவங்களுக்கு இனி முடிஞ்ச லைஃப். ஆனால் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும். ஏன்னா இது ஒரு சம்பவமா, இந்தியாவில் டெல்லியிலேயே ஓடுகிற பஸ்ஸிலேயே மருத்துவக் கல்லூரி மாணவி கற்பழிக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் உண்டு. இப்படி தொடர்ந்து நடைபெறுவதால் இப்படியான தீர்ப்புகள் வழங்கப்படுகிற போதுதான் இப்படியான குற்றவாளிகள் இனிமேல் குற்றம் செய்வதற்கு இவர்களும் தயங்குவார்கள். வேறு யாரும் செய்வதற்கு நினைத்து கூட பார்க்க மாட்டார். நம்ம நாட்டிலே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சகோதரி வித்யாவினுடைய படுகொலை இது சார்ந்து நடைபெற்றது. சேயா சதௌமி, சீமா, அதே போன்று அட்டுல் கம, ஆயிஷா குழந்தை பிள்ளை, அந்த பிள்ளைய கொலை பண்ணின அந்த சம்பவம், இந்த மாதிரியான சம்பவங்களுக்கெல்லாம் இது போன்ற தீர்ப்புகள் கிடைக்கிற போதுதான் இனிமேல் எவனும் இது போன்ற குற்றங்களை செய்வதற்கு நினைத்து கூட பார்க்க மாட்டாங்க. இல்லைன்னா தொடர்ந்து இப்ப அம்சிகா வரைக்கும் வந்து நிற்குதா இல்லையா? சகோதரி அம்சிகாவினுடைய தற்கொலையினுடைய பின்னணி இன்றைக்கு எவ்வளவு தூரம் பேசப்படுகிறது. காரணம் என்னன்னா, இதற்கு ஒரு முடிவு கட்டப்பட வேண்டும் என்பதில் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஒன்றை கவனிச்சுக்கிறங்க, இஸ்லாமிய நாடுகள், குறிப்பாக அரபு நாடுகள் இது போன்ற விவகாரங்களுக்கு அவ்வளவுதான் மரண தண்டனை தான். இதை பல நாடுகளையும் விமர்சனத்துக்கு உள்ளாக்குவார்கள். பார்த்தீங்களா அப்படி செய்து சரியா? இதே தமிழகத்தில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். யமன்ல ஒரு கொலை செய்த ஒருத்திக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள் என்பதற்காக ஒரு 3 மாசத்துக்கு முன்பதாக இப்படி செய்யலாமா என்று இதே ஊடகங்கள்
வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தார்கள். இதே தந்தி டிவி, இதே புதிய தலைமுறை, இதே சத்தியம் தொலைக்காட்சி, இந்த தொலைக்காட்சிகள், அங்க இருக்கிற யூடியூபர்கள் எல்லாருமே இப்படி செய்யலாமா, அரபு நாடுகள் கொடூர தண்டனை வைத்துக் கொண்டிருக்கிறது, மனித நேயமா இது என்றெல்லாம் மூக்குல கைய வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதே குரூப் உட்கார்ந்துகிட்டு எப்படியான தீர்ப்பு தெரியுமா என்று சொல்கிறோமா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம், நாம் விரும்புகிற மாதிரி வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இணங்குகிறோம். ஆனா உண்மையான நிலை என்ன தெரியுமா? நீதி என்பது நீதிதான் எத்தனை பேருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணும். அதைத்தான் இன்றைக்கு கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே இதே வேலையை தான் அரபு நாடுகள் இஸ்லாமிக் லா அடிப்படையில், கிரிமினல் லா அடிப்படையில் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறார்கள். நடு வீதியில் அவர்களை மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அப்படி செய்கிற போதுதான் இந்த குற்றங்கள் அடியோடு இல்லாதொழியும். மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது அரபு நாடுகள் இந்த குற்றங்கள் மிக மிக குறைவாக இருப்பதற்கான அடிப்படை காரணமும் அங்கு இருக்கக்கூடிய தண்டனை உச்சமானது, கொடூரமானது என்பதால். எனவே தண்டனைகள் உச்சமாக இருக்கிற போது குற்றங்கள் குறையும் என்கிற நியாயத்தை தான் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்கிறது. அந்த அடிப்படையில் தான் கொலைக்கு கொலை, பல்லுக்கு பல்லு, கைக்கு கை என்கிற அந்த சிஸ்டத்தையே இஸ்லாம் கொண்டு வந்து தந்திருக்கிறது. எனவே குர்ஆனுடைய இந்த தீர்ப்பு நிதர்சனமாகிற காட்சியை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம். எது எப்படி போனாலும் பொள்ளாச்சி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சகோதரிகளுக்கு ஒரு நீதி கிடைத்திருக்கிறது, பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. இது போன்று அனைத்து சம்பவங்களிலும் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளுகிற விதமான நீதி கிடைப்பதற்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோமாக. அத்தனை பேரும் நீதிக்கு பின்னால் ஜனநாயக முறையில் போராடுவதற்கு கற்றுக்கொள்வோமாக என்று கூறிக்கொள்வதோடு, நக்கீரன் இந்த விவகாரத்தில் நின்றதைப் போல அனைத்து ஊடகங்களும் நீதியின் பக்கம் நில்லுங்கள், நியாயத்தின் பக்கம் நில்லுங்கள், உண்மையின் பக்கம் நில்லுங்கள். அப்படி நிற்கிற போது கண்டிப்பாக நாடு வளம் பெறும், நாடு நலம் பெறும் என்கிற தத்துவத்தோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.